சக்தி தீக்ஷண்யா இருவரும் சுற்றத்தை மறந்து ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டிருக்க, சக்தி என நம்மை அழைக்கவும் சுற்றம் மறந்த சக்தி தீக்ஷண்யாவை நேராக நிற்க வைத்துவிட்டு சோஃபாவில் இருந்த போனை எடுத்தவன், அத்தம்மா, மாமா, நான் நிஷா குட்டியை பார்க்க போறேன் என சொல்லிவிட்டு வாசலுக்கு வரும்போதே அவனுக்கு எதிரில் வந்த வியான் அவன் தோளில் கையை போட்டு, மனுஷ சார் எங்க கிளம்பிட்டீங்க என நக்கலாக கேட்டான். என் பெரியம்மா வீட்டுக்கு போறேன் என திமிராக கூறினான் சக்தி. எல்லாரும் இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு அங்கதானே போறோம். அப்புறம் என்ன, நீ மட்டும் தனியா முந்திட்டு போறது, வாடா என அவனை இழுத்து கொண்டு புள்ளி வந்தான் வியான். உன்னோட ஒரே ரோதனையா இருக்கு. என்னை என்ன உன் ஆள் மாயான்னு நினைச்சிட்டியா என சக்தி கடுப்பாக கேட்க, டேய் என அவன் பாயும் கை வைத்த வியான், இங்க இருந்து போற வரைக்கும் நீ மாயா பேரை எதுக்கவே கூடாது. அப்பா சித்தப்பாவுக்கு மட்டும் தெரிஞ்சது என் சங்கையே அறுத்துடுவாங்க என்றான் பாவமாக. ம். என அவன் கையை வாயிலிருந்து எடுத்த சக்தி, நான் சொல்லக்கூடாதுன்னா, மனுஷர்கிட்ட எப்படி மரியாதையா நடந்துக்கணுமோ அப்படி நடந்துக்கோ என திமிராக கூறினான். அதை கேட்டு அவனை செல்லமாக முறைத்து பார்த்த வியான், இதெல்லாம் உனக்கே ஓவரா தெரியல. நான் இந்தியன் கிரிக்கெட்டர்டா. அதையும் தாண்டி உனக்கு அண்ணன். ஒரு அண்ணன் கிட்ட பேசுற மாதிரியா பேசுற என காட்டமாக கேட்டான். நீ மட்டும் தம்பி கிட்ட பேசுற மாதிரியா பேசுற என சக்தி நக்கலாக கேட்க, டேய் என்னங்கடா அங்கேயே நின்னு 2 பேரும் பேசிட்டு இருக்கீங்க என மாயவன் கேட்கவும், இருவரும் ஒருவரை ஒருவர் முறைத்து கொண்டு, ஒன்னும் இல்ல என்று சொல்லியபடி உள்ளே வந்தனர். அவர்களை பார்த்து அனைவரும் உதட்டுக்குள் சிரித்தனர். பெரியவர்களுக்கு தெரியும் சக்தி வியான் இருவருமே நல்ல நெருக்கம் என்பது. அதனால் அவர்களிடம் மேலும் கேள்வி கேட்காமல் இருக்க, குட்டி பாப்பா என வியான் தீக்ஷணி அருகில் வந்து, நீதான் எங்க குட்டி பாப்பாவா? ஆளே அடையாளம் தெரியாத மாதிரி இருக்க என்றான் ஆச்சரியமாக. தீக்ஷண்யா புன்னகைத்தார். ரியான் அருகில் வந்து நின்ற சக்தி, ஆமா, அப்ப பாப்பா மாதிரி இருந்த, இப்போ பீப்பா மாதிரி இருக்க, அப்புறம் எப்படி அடையாளம் தெரியும் என நக்கலாக கூறினார். அவன் சொன்னதை கேட்டு தீக்ஷண்யாவின் நுனிமூக்கு சிவந்து போகும் அளவிற்கு கோபம் வர, ஏண்டா என தம்பியை முறைத்தான் வியான். என்ன ஏண்டா, மரியாதை மரியாதை ரொம்ப முக்கியம் என சக்தி திமிராக சொல்லவும், இருவரின் அருகிலும் சற்று நெருங்கி நின்ற தீக்ஷண்யா, மாமா, இவனுக்கு என்ன மரியாதை? ஊர்ல இருக்க பாதி மக்களோட பணத்தை வாங்கி சாப்பிட்டுட்டு அவங்களோட சாபத்தை வாங்குறவன் எல்லாம் பேசவே தகுதி இல்லாதவன் என பல்லை கடித்து கொண்டு கூறினாள். குட்டி பாப்பா, அப்படிலாம் சொல்லக்கூடாது என வியான் சொல்லவும், ஆமாடி, நான் மக்களோட பணத்தெல்லாம் புடுங்கி சாப்பிடுற கேடு கேட்டவன் தான். உன்னால என்ன புல் பண்ண முடியுமோ புல் பண்ணிக்கோ என கோபமாக, அதே சமயம் அழுத்தமாக கூறினான் சக்தி. அவன் முகம் இறுகி கோபத்தில் கை நரம்புகள் புடைக்க, பேசுவதை கேட்டு பயந்து போன தீக்ஷண்யா வியான் பக்கத்தில் நின்று கொண்டாள். தீக்ஷி, வியான் மாமாவுக்கு காஃபி கொண்டு வந்து கொடு என நம்மை சொல்லவும், ஆ, இதை கொண்டு வரமா என சொல்லிவிட்டு கிச்சனுக்கு தீக்ஷண்யா புகுந்து கொள்ளவும், சாஹி சாய்ரா இருவரும் கண்ணால் பேசிக்கொள்ள, அதை புவி அஸ்வின் இருவரும் கவனித்துக் கொண்டுதான் இருந்தனர். தீக்ஷண்யா காஃபி கொண்டு வந்து கொடுத்தவும் சந்தோஷ் பக்கத்தில் அமர்ந்த வியான், எப்படி மாமா இருக்கீங்க, என் அத்தையை நல்லா பாத்துக்கிறீங்களா என கேட்டான். உன் அத்தை கிட்ட தான் நீ இந்த கேள்வியை மாத்தி கேட்கணும் என சந்தோஷ் நக்கலாக சொல்லவும், என் அத்தைய அடிச்சு கொடுமைப்படுத்துறதுன்னு கேள்விப்பட்டேன். அதான் அவங்க கிட்டே கேட்டேன் மாமா என வியான் திமிராக கூறினான். இவனும் இவனும் ஒண்ணு சந்தோஷ் என சக்தி வியான் இருவரையும் கை காட்டி கூறினார் மாயவன். அண்ணன் தம்பினா அப்படிதான் இருப்போம். சரி மாமா, நீங்க சொல்லுங்க, அத்தைய கொடுமை பண்றீங்களா என வியான் சீரியஸாக கேட்க, டேய் என சந்தோஷ் சிரிக்க, ஏன்டா இந்த அக்கிரமம் பண்ற, உனக்கு சீரியஸே இல்லையா, கூப்பிட்ட உடனே வந்துட்ட என மோகனா கேட்க, இருக்குது மாம், நாளைக்கு அகமதாபாத் போனோம், எல்லாரும் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தோம், சரி குட்டிப்பாவை பார்த்துட்டு போலான்ட்டு தான் வந்தேன் என்றான் தியான். ஆமா ஆமா, அகமதாபாத்ல தான் மாய மோகினி இருக்குல்ல என்று நக்கலாக கேட்டான் சக்தி. அனைவரும் அவர்களை புரியாமல் பார்க்க, வியான் திரு திருவென விழிக்க, என்னடா சொல்றான் அவன் என வியானிடம் வர்ஷா கேட்டார். ஒன்றும் இல்லைம்மா, அவன் அப்படிதான் லூஸ் மாதிரி உளறிட்டே இருப்பான். நீங்க அதை பெருசாலாம் எடுத்துக்காதீங்க. ஆமா, எங்க என் டார்லிங்க காணோம் என சுற்றி முற்றி தேடினான். பச்சையா நடிக்காதடா, உனக்கு நேராவே தானே சுத்தி இருக்காங்க என சாகி செல்லவும், ஈ என பல்லை காட்டிய வியான் காஃபி கப்பை டீப்பாயில் வைத்துவிட்டு அவரை அணைத்து கொண்டவன், ஏன் டார்லிங் என்ன முறைச்சு பாக்குற என பாவமாக கேட்டான். ஏன்டா இப்படி ரோதனை பண்ற என அகிலா அவன் தலையை பாசமாக வருடவும், நான் என்ன பண்ணேன், நீங்க தான் என்ன கொஞ்சவே மாட்டீங்க
முன்னெல்லாம் நான் வீட்டுக்கு வந்தாவே என்ன குழந்தை மாதிரி பார்த்துப்பீங்க. இப்பல்லாம் நீ வந்தா வா, வரலனா போன்னு சொல்ற மாதிரி பண்றீங்க. என சின்ன கோவத்துடன் கூறினான் வியான். முன்னெல்லாம் நீ 6 மாசத்துக்கு ஒரு முறை வீட்டுக்கு வருவ. இப்ப அப்படியா? மாசத்துல 2, 3 முறை கூட வர. உன்ன ஒவ்வொரு முறையும் கொஞ்சணுமா? நீ என்ன குழந்தையாடா? எரும மாடு. 30 வயசாக போது. உன்ன தூக்கி வச்சு கொஞ்சம் வேற சொல்றியா? என மாயவன் கடுப்பாக கேட்க, அப்பா நான் உங்கள கொஞ்சவே சொல்லல. என வியான் சொல்லவும், டேய் டேய் போதும்டா. உன் அலுப்புல தாங்க முடியல. ஹரிஷ் வீட்டுக்கு போணும். சரவணன், ஆத்ரேயன் ஹாஸ்பிட்டல், ஆஃபீஸ்லாம் போயிருப்பாங்க. அவங்களுக்கு கால் பண்ணி வீட்டுக்கு வர சொல்லு. கிளம்பலாம் என்றார் தினேஷ். நான் ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டாங்க. எல்லாம் இந்த அத்தையால வந்தது. மாமா இனிமேலாவது அத்தைய ரொம்ப பேச விடாம நீ பாத்துக்கோ. அன்னைக்கு கொஞ்சம் பொறுமையா இருந்திருந்தா, இன்னைக்கு யாரும் இப்படி சலுப்பு சங்கட்டம் பட்டுட்டு இருந்திருக்க மாட்டோம். என வசந்திடம் கூறினான் வியான். புரியுது வியான். இனிமேல் இப்படி நடக்காம பாத்துக்கிறேன். என வசந்த் சொல்லவும், என்ன மாமா என் அம்மாவை திட்டுறியா? என வந்தனா சண்டைக்கு வர, ஆமா அப்படியே திட்டிட்டாலும் போடி என அவள் நெற்றியில் தட்டினான். என நெற்றியை தேய்த்த வந்தனா காலை தரையில் உதைத்து வர்ஷாவிடம், அத்தை உன் பையன் ரொம்ப பண்றாரு பாத்துக்கோ. அப்புறம் நான் அவரை கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன் என கோவமாக கூறினாள். நீ ஒன்னும் என்ன பண்ணிக்க தேவையே இல்ல. எனக்கு நர்ஸ் பொண்ணு பொண்டாட்டியா வேணவே வேணாம் என்று வியான் சீரியஸாக சொல்லவும், அப்ப டீச்சர் பொண்ணு பொண்டாட்டியா வேணுமா தம்பி? என யாழி நக்கலாக கேட்டார். அட பிசாசு அக்கா நீயும் இங்கதான் இருக்கியா? பாரேன் நான் உன்னை பார்க்கவே இல்ல. சரி அத விடு. எனக்கு அல்ட்ரா மாடலா இருக்க பொண்ணு தான் வேணும். என வியான் சொல்லவும், அதுதான் பார்த்து வச்சு என சக்தி சொல்லும்போதே ஓடி வந்து அவன் வாயில் கை வைத்த வியான், ஏற்கனவே உன் அப்பாவுக்கு சந்தேகம் என் மேல. அதனால தான் என்னவே குறுகுறுன்னு பார்க்குறாரு. தயவு செஞ்சு இதையெல்லாம் சொல்லி மாட்டி விட்டுறாதடா. உனக்கு புண்ணியமா போகும் என கெஞ்சினான் அவன். அவன் கையை தட்டிவிட்ட சக்தி, பொழைச்சு போ என்ன சொல்லவும், நான் சரவணன் ஆத்ரேயனுக்கு மெசேஜ் பண்ணிட்டேன். அவங்க வந்துடுவாங்க. வாங்க போலாம். நாங்களும் வரோம். அப்படியே தீக்ஷண்யா கல்யாண விஷயத்த பத்தி அவங்க கிட்ட பேசிடலாம் என்றார் சந்தோஷ். என அனைவரும் தலையை ஆட்ட, மாமா நீங்க எல்லாரும் போயிட்டு வாங்க. நான் தீக்ஷிய பார்த்துட்டு வீட்லயே இருக்கேன் என்றார் புவி. சரி புவி என அனைவரும் புவி தீக்ஷண்யாவிடம் சொல்லிவிட்டு வெளியில் வரவும், தீக்ஷண்யா சக்தியையே முறைத்து பார்த்து கொண்டிருந்தாள். நம்மி வீட்டிலிருந்து அடுத்த சில நிமிடங்களில் அனைவரும் ஹரிஷின் வீட்டிற்கு வந்து காலிங் பெல் அடிக்கவும், இனியா கதவை திறக்க அவளை பார்த்து அனைவரும் அதிர்ந்து நின்றனர். மோகனாவுக்கு அவ்வளவு கோபம் வரவும் இனியாவை முறைத்துவிட்டு உள்ளே வந்தவர், அக்கா என வீடே அதிரும் அளவிற்கு கத்தினார். மோகனாவின் கோபம் அனைவருக்கும் புரிந்ததால் அமைதியாக நிற்க, கிச்சனில் இருந்து வந்த கீதா, என்ன என சாதாரணமாக கேட்டார். என்ன என கீதாவின் கழுத்தை நெருக்கிய மோகனா, என்ன தைரியம் இருந்தா எங்க கிட்ட இருந்து எதையும் சொல்லாம மறைச்சிருப்ப என கோபமாக கேட்டார். மாடியிலிருந்து ஹரிஷ், குணா, மேகலை மூவரும் சத்தம் கேட்டு வந்தவர்கள், ஏ மோகனா என்ன பண்ற? அவளை விடு என மேகலை மோகனா அருகில் வந்து சொல்லவும், ஆ விடுடி கொன்னுடாத என கீதா பேச முடியாமல் பேசவும், ஹரிஷ் அனைவரையும் முறைத்து கொண்டு நின்றார். மோகனா கீதாவின் கழுத்திலிருந்து கையை எடுக்க, மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்க தங்கையை முறைத்து பார்த்த கீதா, என்னடி உனக்கு பிரச்சனை? வந்த உடனே கழுத்தை நெரிக்கிற என கோவமாக கேட்டார். எதுக்கு நெரிக்கிறனா என இனியாவை கை காட்டிய மோகனா, கையில ஒரு பையனை வச்சிருக்கா. வயித்துல ஒண்ணு இருக்கு. எதுக்குமே இவகிட்ட சொல்லவே இல்ல. நாங்க அவ்ளோ வேண்டாதவங்களா போயிட்டோமா என கோவம் கலந்த வருத்தத்துடன் கேட்டார். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல என கீதா சொல்லவும், அப்படியே வச்சுக்கோ மோகனா என காட்டமாக கூறினார் ஹரிஷ். வசந்த், தினேஷ் இருவரும் அவரையே பார்க்க, மாடியிலிருந்து இறங்கி மனைவியின் அருகில் வந்து நின்ற ஹரிஷ், எதுக்கு நாங்க உங்ககிட்ட சொல்லணும்? அதுக்கு என்ன அவசியம் இருக்கு? நீங்க யாரு எங்களுக்கு என காட்டமாக கேட்டார். ஹரிஷ் என தினேஷ் ஏதோ சொல்ல வரவும் கையை நீட்டி தடுத்த ஹரிஷ், நான் இங்க பேசிக்கிட்டு இருக்கேன். பேசி முடிச்சிட்டு வரேன். நடுவுல பேச வேண்டாம் என அழுத்தம் திருத்தமாக கூறினார். அனைவரும் அமைதியாக நிற்க, மாமா என மோகனா தயங்கி பின் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு, மாமா தப்பு எங்க மேல இருக்குதா? இல்லன்னு சொல்லல. ஆனா அதுக்குன்னு இப்படி எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லாம பண்றது நல்லாவா இருக்கு? என்னதான் கோவம் இருந்தாலும் இனியா உண்டாகி இருக்க விஷயத்த சொல்லியிருக்கலாம். அவளுக்கு வளகாப்பு வச்சிருப்பீங்க. அப்போவாச்சும் இவங்கள கூப்பிட்டுருக்கலாம்ல என குறைப்பட்டு கொண்டார். நாங்க அவளுக்கு வளகாப்பு பண்ணவே இல்ல என ஹரிஷ் சொல்லவும் அனைவரும் அவரையே பார்க்க, என்ன மாமா சொல்றீங்க
என மோகனா புரியாமல் கேட்டார். நாங்க இனியாவுக்கு வளகாப்பு பண்ணவே இல்ல. ஐஸ்வர்யாவுக்கு மட்டும் தான் பண்ணோம். அப்படியே பண்ணியிருந்தாலும் உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்ல. உங்க குடும்பத்தோட லட்சணத்த தான் அன்னைக்கே பார்த்தனே. அவ என்னென்ன வார்த்தை பேசினான்னு எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. நான் சாப்பாட்டுல உப்பு இல்லாம சாப்பிடல. எல்லாத்தையும் மறந்துட்டு உங்கள பார்த்ததும் ஒட்டி பொறவாட என அழுத்தமாக கூறிய ஹரிஷ், அத்தை, மாமா, சந்தோஷ், நமி, சக்தி, அஸ்வின், வந்தனா, நீங்க எதுக்கு நின்னுட்டு இருக்கீங்க? வந்து உட்காருங்க என்றார். அவர்கள் வந்து சோஃபாவில் அமரவும், மாமா கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. வந்தனாவும் எனக்கு மருமகள் தான். ஆனா நடந்த பிரச்சனையில அவளோட பங்கும் இருக்கு. அவள மட்டும் மன்னிச்சு பேசுறீங்க. தப்பு உணர்ந்து தானே நாங்களும் ஒவ்வொரு முறையும் உங்ககிட்ட பேச முயற்சி பண்றோம். ஏன் எங்க மேல மட்டும் இவ்ளோ கோவம்? என ஆதங்கமாக கேட்டார் மோகனா. நடந்த பிரச்சனையில எல்லாத்துக்கும் மூல காரணம் ஒருத்தர் மட்டும்தான். தீக்ஷித், சக்தி, வந்தனா 3 பேர் மேலயும் துளி கூட தப்பு இல்ல. ஒண்ணும் இல்லாத ஒரு விஷயத்த என்னென்னவோ பேசி என் தங்கச்சி வளர்ப்பையே தப்பா பேசினாலே உன் நாத்தனாரு. அப்போ நீ ஏதாவது கேட்டியா? இல்ல யாருக்காக உயிர கூட யோசிக்காம 2 முறை கத்தி குத்தி வாங்கி சாக கிடந்து உயிர் பழிச்சு வந்தனோ அவன் கேட்டானா? 2 பேரும் நல்ல சுயநலமா அவங்க குடும்பம் தான் முக்கியம் தானே அமைதியா நின்னீங்க. அப்போ நாங்க மட்டும் எதுக்கு எங்க குடும்ப விஷயத்துல உங்கள இருக்கணும்? என ஹரிஷ் காட்டமாக கேட்கவும் யாராலும் பதில் பேச முடியவில்லை. அண்ணா வேண்டாமே என நமி சொல்லவும், வாய மூடு நமி. அவங்க வந்து பேசினா உடனே பல்ல இளிச்சுட்டு நின்னியா? அன்னைக்கு எப்படி அசிங்கப்படுத்தினாங்கன்னு மறந்து போயிடுச்சா? இந்த சின்ன பொண்ணுக்கும் இவனுக்கும் இருக்கிற குற்ற உணர்வு இங்க இருக்க யாருக்காவது இருந்ததா? என சக்தி வந்தனா இருவரையும் கை காட்டி கேட்டார் ஹரிஷ். அண்ணா அது ஏதோ போதாத காலம் என நமி சொல்லவும், என்ன பெரிய போதாத காலம்? சாப்பிட்ட சாப்பாடு இல்லாம இருந்ததா? இல்ல போட்டுக்க துணி இல்லாம இருந்ததா? இல்ல படுக்க தான் இடம் இல்லாம இருந்ததா? தேவைக்கு மீறி பணம் கொட்டி கிடக்குது. நம்ம ஒன்னும் அவ்ளோ தரங்கிட்டு போயில்ல. என் நண்பனோட பொண்டாட்டி, தங்கச்சின்னு நான் எத்தன விஷயத்த விட்டு குடுத்துருக்கேன். உனக்கே தெரியும். தீக்ஷண்யாவுக்கு எல்லா முறையும் நாங்க தான் செய்யணும். ஆனா தீக்ஷி மோகனா வீட்டுக்கு தான் மருமகளா அனுப்பணும்னு சொல்லி சக்திய மொட செய்ய சொன்னீங்க. சரவண அதுக்கு ஃபீல் பண்ணா. நான் தான் வேற யாரும் செய்ய போறதில்ல. உன் தம்பி தானே பண்றான். தப்பா யோசிக்காத சரவணான்னு புத்தி சொன்னேன். அவன் புரிஞ்சுக்கிட்டான். தீக்ஷி அன்னைக்கு போட்டிருந்த துணியில இருந்து மண்டபத்து செலவு வரைக்கும் அவங்க தான் பண்ணாங்க. நான் பிரிச்சு பார்த்திருந்தா, என் தங்கச்சி பொண்ணுக்கு நான் தான் பண்ணுவேன்னு சண்டை போட்டுருக்கலாம். அட அத கூட விடு. நீ ஒரு பொண்ண பெத்து வச்சிருக்க. என் பையன் சரவணனுக்கு தான் உன் பொண்ண கட்டி குடுக்கணும்னு கூட நான் கேட்டிருக்கலாம். அதுக்கான எல்லா உரிமையும் எனக்கு இருக்கு. ஆனா நான் கேட்டேனா? எல்லாத்தையும் விட்டு குடுத்தேன். உனக்காக இல்லனாலும் எனக்காக யோசிச்சிருக்கணும் நமி. ஒரு முறை உடைஞ்சு போயிடுச்சுன்னா, அத ஒட்ட வைக்கிறது கஷ்டம். அவங்கள போயிட சொல்லு. இருக்கிற கோவத்துல ஏதாவது பேசிடுவேன். என எரிச்சலாக கூறினார். ஹரிஷ் என வசந்த் அவர் கையை பிடிக்கவும் அவரையே பார்த்தார் ஹரிஷ். வசந்த் மேல் அவருக்கு கோபம் இல்லைதான். ஏனென்றால் அன்றைக்கு நடந்த பிரச்சனையில் பேசியது அவர் மட்டுமே. ஹரிஷ், தப்பு காயத்ரி மேலதான். எனக்கு அது அப்பவே நல்லா தெரியும். அதனால தான் சமாளிக்க போராடினேன். ஆனா அதுக்குள்ள என்னென்னமோ நடந்துருச்சு. இதுல நீங்க 2 குடும்பமும் பிரிஞ்சு போற அளவுக்கு வந்துருச்சு. நீ கேட்ட ஒவ்வொரு வார்த்தையும் சரிதான். ஆனா அவங்களோட நிலைமையில இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாரு. அப்பதான் ஜோசியர் வந்து யாழி கல்யாண விஷயத்த சொல்லிட்டு போனாங்க. யாழியோட சின்ன பொண்ணு ஷன்வி. அவளுக்கே கல்யாணம் ஆயிருச்சு. யாழிக்கு லேட் பண்ணா மாப்பிள்ளை பாக்குற இடத்துல பல கேள்வி வரும். அதெல்லாம் யோசிச்சு மனசு போட்டு குழம்பிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்துல தான் காயத்ரி பேச ஆரம்பிக்கவும் யாராலையும் சட்டுன்னு பேசவே முடியல. இல்லனா கண்டிப்பா யாருமே நம்மைய விட்டு கொடுத்திருக்க மாட்டாங்க என்றார் வசந்த். ஹரிஷ் அமைதியாக நிற்கவும் சரவணன் ஆத்ரேயன் இருவரும் நிஷாவுடன் உள்ளே வரவும் சக்தியை பார்த்து புன்னகையுடன் சரவணன் கையை விட்டு சக்தியின் அருகில் வந்த நிஷா, சித்தா, நிஷா குட்டி கிட்டிங் பண்ணு என்றார். 9 வயது ஸ்கூல் யூனிஃபார்மில் அழகாக இருந்த நிஷாவை தூக்கி மடியில் அமர்த்து கொண்ட சக்தி, இப்ப நீ நிஷா மட்டும்தான், குட்டி கிடையாது என்றா. இல்ல இல்ல சித்தா, அம்மா சொன்னாங்க. நான் பெரிய பொண்ணானா கூட அவங்களுக்கு நிஷா குட்டி தானா. உங்களுக்கு தெரியுமா? அம்மா என்னையும் இனியனையும் தினமும் கொஞ்சுவாங்க. கதை சொல்லுவாங்க, பாட்டு பாடுவாங்க, எங்க கூட சேர்ந்து விளையாடுவாங்க. அப்பா, சித்தா, தாத்தா, பாட்டி எல்லாம் போரிங். அம்மா தான் குட் கேர்ள் என்றாள் நிஷா. அவள் தலையை கோதிய சக்தி, சரி நீ போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா. நான் இங்க தான் இருப்பேன் என்றார். தலையை ஆட்டிய நிஷா இனியா அருகில் வந்து, அம்மா வாம்மா வந்து ட்ரெஸ்ஸை கழட்டி விட்டு குளிப்பாட்டி விடு என அவள் கையை பிடிக்கவும் கணவனை கண்ணால் அழைத்த இனியா அவன் அருகில் வந்ததும் மகனை அவன் கையில் கொடுத்துவிட்டு மகளுடன் சென்றாள்.
ஆத்ரேயன் கையில் வைத்திருந்த மகனை அனைவரும் பார்த்தனர். அவனுக்கும் கண்டிப்பாக 5 வயது இருக்கும் என்பது பார்க்கும்போதே தெரிந்தது. அப்பா, என்ன விஷயமா எல்லாரும் வந்திருக்காங்க என சரவணன் கோவமாக கேட்க, யாருக்கு தெரியும் என ஹரிஷ் சொல்லவும், முதல்ல எல்லாரும் வெளியே போங்க என கத்தினான் சரவணன். சரவணா என்ன கீதா அதட்ட, என்னடா பேசுற, பிச்சிருவேன், வீட்டுக்கு வந்தவங்கள போன்னு சொல்ற, பழச மறந்துட்டியா, உன் சித்தி உன்னை எப்படியெல்லாம் பார்த்துக்கிட்டான்னு யோசிச்சு பாரு. கோவத்துல பழச மறக்க கூடாது. எங்களுக்கும் அவங்க மேல கோவம் இருக்குதான். அதுக்காக நானோ உங்க அப்பாவோ வீட்டை விட்டு கொன்னு மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லல. சாரி கேளு என கோவமாக திட்டினார் கீதா. சாரி என சரவணன் தலையை குனிந்து கொண்டு சொல்லவும், அவன் தலையை தடவி கொடுத்த மோகனா, உங்க மேல அவ்ளோ கோவமாடா உனக்கு என கேட்டார். உங்க மேல மட்டும்தான் அவ்ளோ கோவம். சாஹி அண்ணா, வியான், சண்டி, யாழி எல்லாருக்குமே நீங்க ஒரு சிறந்த அம்மா. சித்தப்பாவுக்கு எல்லா விதத்துலயும் சரியான பொண்டாட்டி. என் அம்மாவுக்கு நல்ல தங்கச்சி. சர்வ பாட்டிக்கு அடக்கமான மருமக. இப்படி எல்லா உறவுலையும் சரியா இருக்கு நீங்க ஏன் சித்தி சக்தி சன்னிய மட்டும் வேற யாரோ மாதிரி ட்ரீட் பண்றீங்க? அவங்களும் உங்க வயித்துல பிறந்த பொண்ணு பையன் தானே. அன்னைக்கு சக்தி என்ன சொல்ல வரான்னு கூட கேட்காம அடிச்சது என்னால சத்தியமா ஏத்துக்க முடியல. இன்னைக்கு அவன் தமிழ்நாடே தூக்கி வச்சு கொண்டாடுற ஒரு சிறந்த கல்வித்துறை அமைச்சரா இருக்கான்னா, அவன் பட்ட வலியும் வேதனையும் தான் இந்த அளவுக்கு அவனை செதுக்கியிருக்கு. சித்தப்பா கூட சக்தி சொல்ல வரத கேட்கலான்னு சொன்னாரு. ஆனா நீங்க பாட்டுக்கு பட்டுன்னு போய் அடிச்சீங்க. உங்க வயித்துல பிறந்த பையன் ஒரு பொண்ணுகிட்ட தப்பா நடந்துப்பான்னு நம்பிதானே அவனை அடிச்சீங்க என சரவணன் அழுத்தமாக கேட்டு, மோகனாவால் வாயை திறக்க முடியவில்லை. அதுதானே உண்மை. அதனால் தானே சக்தி அவரிடம் பேசுவதை நிறுத்தினான். நான் உங்கள விட சின்ன பையன்தான். என்னடா இவன் இப்படி பேசுறானேன்னு நினைக்காதீங்க. என்னைக்கு நீங்க பெத்த பையன நம்பாம ஒருத்தர் சொன்னத கேட்டு அவனை எல்லார் முன்னாடியும் அடிச்சீங்களோ, அன்னைக்கே அவன் செத்துட்டான் சித்தி. அன்னைக்கு அவனோட இடத்துல நான் இருந்திருந்தேனா, கண்டிப்பா உங்க உறவே வேணான்னு தூக்கி போயிட்டே போயிருந்திருப்பேன். சாகி அண்ணா, வியான் மாதிரி சக்தி யார்கிட்டயும் சிரிச்சு பேச மாட்டான். அளவா பேசுவான், தெளிவா நடந்துப்பான். தினேஷ் சித்தப்பா, மாயவன் பெரியப்பாவோட கம்பீரம் அவன் முகத்துல மட்டும் இல்ல, நடையிலயும் இருக்கும். அப்படிப்பட்டவனே அன்னைக்கு கூனி போய் நின்னான். இதுக்கும் தப்பு அவன் மேல இல்லாமலே. அத நினைச்சு உங்களுக்கு துளி கூட குற்ற உணர்வா இல்லையா என அழுத்தமாக கேட்கவும், சக்தியின் முகம் இறுகி போக அனைவரும் வார்த்தை வராமல் நின்றனர். ஹரிஷ் அருகில் வந்த காயத்ரி, அண்ணா என்ன மன்னிச்சிடுங்க, எல்லாம் என்னாலதான் என கையை எடுத்து கும்பிடவும், ஹரிஷ் திரும்பிக் கொள்ள, இப்போது வந்து பேசுற நீங்க அன்னைக்கே வந்து சொல்லியிருக்கலாமே. நடந்த பிரச்சனையில வந்தனா மேல தப்பே இல்லைனாலும் நாங்க கோச்சிட்டு போயிருக்கோம்னு தெரிஞ்சு எங்க கிட்ட மன்னிப்பு கேட்ட வந்தனா எங்க, நீங்க எங்க? சத்தியமா சொல்றேன், உங்க வயித்துல அவ பிறக்காதது ரொம்ப ரொம்ப நல்லதுதான் என சரவணன் எரிச்சலாக கூறினார். சரவணா என மேகலை அதட்ட, பாட்டி, நான் ஒன்னும் யாருக்கும் தெரியாத ரகசியத்த சொல்லலையே. எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே சொல்றேன். அன்னைக்கு வந்தனா அவளுக்காக மட்டும்தான் நம்ம வீட்டுக்கு வரல. எல்லாரையும் மன்னிச்சிடுங்கன்னு சம்பந்தமே இல்லாம அப்பா அம்மா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டா. அவளுக்கு என்ன தலையெழுத்தா? அந்த சின்ன பொண்ணுக்கு குடும்பம் முக்கியம் தோணிருக்கு. இவங்களுக்கு 6 வருஷம் கழிச்சுதான் நம்ம இருக்கோன்ற நினைப்பே வருது. சன்னியோட வளகாப்பு மட்டும் ஏதோ கடமைக்குன்னு சித்தி சித்தப்பா வந்து கூப்பிட்டு போனாங்க. நம்ம போகவே இல்லையே, ஏன் வரலன்னு கேட்டாங்களா? இல்ல ஐஸ்வர்யா வளகாப்புக்கு தான் நம்ம கூப்பிடவே இல்லையே, ஏன் கூப்பிடலன்னு தான் கேட்டாங்களா? சுருக்கமா சொல்றேன், தினேஷ் சித்தப்பா, மோகனா சித்தி நல்ல கணவன் மனைவியே வாழ்ந்திருக்கலாம். ஏன் இப்ப கூட 2 பேரும் சகஜமா ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இருக்கலாம். ஆனா இதுவரைக்கும் நீங்க சக்தி சன்மிக்கு 1% கூட நல்ல அப்பா அம்மாவா இருந்ததே கிடையாது. இனிமேல் இருக்க போறதும் கிடையாது. இனிமேல் இருக்க போறதும் உங்க கையில தான் இருக்கு என அழுத்தமாக கூறினார். சரவணன் சொன்னதை கேட்டு தினேஷ் மோகனா இருவரும் கலங்கி போய் நின்றனர். அங்கு பல நிமிடம் அமைதி மட்டுமே நிலவ, நிஷாவை குளிப்பாட்டி தூங்க வைத்துவிட்டு ஹாலுக்கு வந்த இனியா அனைவரும் ஒரு மாதிரி நிற்பதை பார்த்து கணவன் அருகில் வந்து மகன் இனியனை வாங்கி கொண்டு, அத்தான் என்னாச்சு என கேட்டார். பையனை ரூம்ல படுக்க வச்சிரு. ஆமா நிஷா என்ன பண்றா என ஆத்திரேயம் கேட்க, டயர்டா இருக்குன்னு சொன்னா அத்தா, அதான் தூங்க வச்சுட்டு வந்தேன். ஏன் எல்லாரும் இப்படியே நிக்கிறாங்க என இனியா புரியாமல் கேட்டார். பேசுறதுக்கு ஏதாவது இருந்தா தானே பேசுவாங்க. தப்பி எல்லாமே பண்ணிட்டு, அத கூட இன்னைக்கு வரைக்கும் ரியலைஸ் பண்ணாம இருந்துட்டு, இப்போ ஒருத்தர் சொல்லி அது தெரியும் போது, அவங்க யாருக்கும் வார்த்தையே வரல. அதான் அமைதியா நிக்கிறாங்க. நீ போய் ரெஸ்ட் எடு. அலைஞ்சிட்டு இருக்காத. வயித்துல குழந்தை இருக்கு மறந்துடாத என்று அழுத்தமாக கூறினான். ம் என மகனுடன் அங்கிருந்து நகர்ந்தாள் இனியா.
பெரியப்பா, என்கிட்ட கூட பேச மாட்டீங்களா? நான், சாகி அண்ணா, யாழி அக்கா, ஷன்வி எதுவுமே பண்ணலையே! எங்களுக்கும் நடந்த பிரச்சனைக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு? இல்ல நடந்த பிரச்சனை அப்போ எங்களால தான் என்ன பேசியிருக்க முடியும்? நாங்க பேசியிருந்தாலும் அத அத்தை கேட்டிருப்பாங்களா? மாமா சொல்லியே அவங்க கேட்கல. என வியான் சொல்லவும், சக்தி இடத்துல அன்னைக்கு ஷன்வி இருந்திருந்தானா, நீ அமைதியா இருந்திருப்பியா வியான்? என சரவணன் கோவமாக கேட்க, வியான் தலை குனிந்தான். முடியாது. இல்ல. ஏன்னா, அவ உன்னோட செல்ல தங்கச்சி. அவளுக்கு ஒண்ணுன்னா குடும்பத்தையே எதிர்த்து அவளுக்கு துணையா நீ இருந்திருப்ப. சக்தி என்னடா பாவம் பண்ணா? அவனுக்காக யார் நின்னீங்க? அவன அண்ணன், தம்பின்னு சொல்றது மட்டும் பாசம் கிடையாது. அவனுக்கு ஒரு பிரச்சனைனா, அவன் கூட துணையா நிக்கிறது தான் உண்மையான பாசம். எங்கள விடு. நாங்க அவனுக்கு பெரியப்பா பையன் தான். ஆனா நீங்கள் தான் ஒரே ரத்தம் தானடா. உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? சாய் அண்ணா, நீ அவ்ளோ நுணுக்கமா ஒவ்வொரு முடிவையும் எடுப்ப. அப்படி இருக்கும்போது உன் தம்பிய பத்தி நீ கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லையா? அவன் இறுகி போயிருக்கான்னா, ஏன் இருக்க மாட்டான்? 2 நிமிஷம் அவன் சந்தோஷமா இருந்தா தான் யாருக்குமே பொறுக்க மாட்டேங்குதே! அவன வார்த்தையால குத்தி கிழிக்கவே யாரோ ஒருத்தர கடவுள் செக் பண்ணி அனுப்பி வைக்கிறாரு. என கோவமாக கூறினான் சரவணன். சரவணன் சொன்னதை கேட்டு அனைவரும் தலை குனிந்து நிற்க, பின்னால் திரும்பி சென்று நின்று இருந்த ஹரிஷுக்கு நன்றாக தெரிந்தது. தினேஷ் மனதளவில் செத்துக் கொண்டிருப்பது. ஆனாலும் அவருக்கு ஆறுதல் சொல்ல மனம் வரவில்லை. திரும்பி யாரையும் பார்க்கவும் இல்லை. நல்லா கேளு சரவணா. அன்னைக்கு இதோ இவங்க என்ன சொன்னாங்கன்னு ஞாபகம் இருக்கா? என காயத்ரியை கை காட்டிய ஆத்ரேயன், வந்தனா ஒன்னும் தீக்ஷு மாதிரி இல்ல. எப்ப பாரு சக்தி கூட தீக்ஷு ஒட்டிக்கிட்டே இருப்பா. அந்த நெனப்புல வந்தனா பக்கம் போயிருப்பான்னு அசிங்கமா பேசிட்டு, இப்போ எந்த முகத்த வச்சுட்டு எங்கள பார்க்க வந்தீங்க? எப்படி கூச்சமே இல்லாம மன்னிப்பு கேக்குறீங்க? நீங்க அவ்ளோ அவன காயப்படுத்தியும் வந்தனாவ லண்டன்ல படிக்க வச்சா. அவளுக்கு பாதுகாப்பா மாசம் ஒரு முறை அவன் வேலை, படிப்பு எல்லாத்தையும் விட்டுட்டு போய் யாழி வந்தனா 2 பேரையும் பத்திரமா பார்த்துக்கிட்டா. வீட்டுக்கு தேவையானது அத்தனையும் பண்ணா. உண்மையா நீங்க தான் அவன ஒவ்வொரு இடத்துலயும் அசிங்கப்படுத்திட்டு இருக்கீங்க. சக்தி யாரையும் பேர் விட்டு உறவு முறை வச்சு கூப்பிடலனாலும், அவன் மனசுல உங்க மேல பாசம் இன்னைக்கு வரைக்கும் இருந்துட்டு தான் இருக்கு. நீங்க தான் அத புரிஞ்சுக்கவே இல்ல. நீங்க இவ்ளோ அசிங்கப்படுத்தியும், அவன் அந்த வீட்ல இருக்க ஒரே காரணம், சின்மா குடும்பத்து பேரு தன்னால கெட்டு போயிடக்கூடாதுன்னு தான். என்ன அப்படி பாக்குறீங்க? நான் என்ன சொல்றேன்னு புரியலையா? எப்படி புரியும்? அவன பத்தி எப்பயாவது யோசிச்சா புரியும். அவன் என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறான்னு மட்டும் தான் சொல்லுவீங்க, புலம்புவீங்க. என கோவமாக கத்திய ஆத்ரேயன், சின்மா குடும்பத்து வாரிசு, அதுவும் கல்வித்துறை அமைச்சர் தனியா தங்கியிருக்கிறது வெளிய தெரிஞ்சா, உங்க குடும்பத்துக்கு தான் அசிங்கம். அதையும் தாண்டி எந்த வகையிலயும் இன்ன வரைக்கும் சின்மா குடும்பத்து பேரு வெளியில கேவலமா பேசுனது கிடையாது. அவனால அந்த அசிங்கம் வந்துடக்கூடாதுன்னு தான், நீங்க அவன ஒவ்வொரு முறை அசிங்கப்படுத்தியும், அமைதியா பொறுத்துட்டு பல்ல கடிச்சுக்கிட்டு இருக்கான். என ஆத்திரமாக கூறினான். சக்தியின் முகம் மேலும் மேலும் மெருகி கழுத்து நரம்புகள் எல்லாம் புடைத்தது. அவன் வார்த்தையால் சொல்லாததை பார்வை செயலை வைத்தே பெரியம்மா பையன்கள் கண்டுபிடித்து விட்டார்கள். ஆனால் பெற்றவர்கள் என நினைக்கும் போதே அவனுக்கு உடம்பெல்லாம் தீயா எரிய, அந்த தீயை அணைக்கும் ஒரு சக்தி அந்த தீக்ஷண்யா. அவளே அவனை புரிந்து கொள்ளவில்லை என்பது அவனுக்கு மேலும் ஆத்திரமாக வந்து கோபத்தை கொடுத்தது. மாயவன், வர்ஷா, தினேஷ், மோகனா, அகில், அகிலா அனைவரும் தலை குனிந்து நிற்க, இளையவர்களும் வார்த்தை வராமல் நின்றனர். சரோவுக்கு துக்கம் தொண்டையை அடைத்தது. தினேஷ் சிறுவயதில் அனுபவிக்காத வழியெல்லாம் சக்தி வளர்ந்த பின்பு அதுவும் இப்போது வரை அனுபவித்துக் கொண்டிருக்கிறான் என்பதை நினைத்து மனம் வலித்தது. இன்னும் நமி, அஸ்வின், புவி, அகிலா, தினேஷை தவிர மற்ற யாருக்கும் சக்தியின் காதல் விஷயம் தெரியாது. அது மட்டும் தெரிந்திருந்தால் குடும்பத்தார் அனைவரும் மொத்தமாக உடைந்து போய் விடுவார்கள். சக்தியை பார்க்க பார்க்க நமியின் நெஞ்சுமெல்லாம் வலித்தது. எத்தனை வலி, எத்தனை பக்கம் இருந்து அடி. பெற்றவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. காதலித்தவளுக்கு காதலே புரியவில்லை என்பதை தாண்டி அவனை பார்த்தாலே, அவனை பெயரை கேட்டாலே அடியோடு வெறுக்கும் அளவிற்கு கோபம், எரிச்சல். ஒரு மனிதனுக்கு எல்லா பக்கமும் இருந்து வலியை கொடுத்தால் அவனால் மட்டும் எப்படி கையாள முடியும்? ஆனால் கையாள்கிறானே! அவனுக்கு வலியை கொடுத்த அனைவருக்குமே வெளியில் கோவமாக இருப்பது போல முகத்தை வைத்துக்கொண்டு பேசினாலும், உண்மையில் அவன் சம்பந்தப்பட்டவர்களுக்கு ஒன்று என்றால் ஓடி சென்று பாதுகாப்பதில் அவன்தான் முதல் ஆளாக இருப்பான். தீக்ஷண்யா மேல் அவ்வளவு கோபம் வெளியிருந்தும் அவள் காணோம் என்று நம்மை அழுது கொண்டே சொன்னதும் அடுத்து பிடித்து ஓடியவன் தானே அவன். சக்தி என மோகனா அவன் கையை பிடிக்க,
சலனமே இல்லாமல் அவரை பார்த்தான். சக்தி, அம்மாவுக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்கு. அப்படி பார்க்காதடா. இதுவரைக்கும் நான் ரொம்ப ரொம்ப கேவலமான அம்மாவா இருந்திருக்கேன். இனிமேல் ஒரு நல்ல அம்மாவா இருப்ப சக்தி. நீ அம்மா கிட்ட பேசுனாலும், பேசலனாலும் இனிமேல் என்னோட கடமைய கரெக்ட்டா செய்வேன். ஏற்கனவே மனசளவுல செத்து போயிட்டேன். அம்மாவ வெறுத்துறாதடா என அழுதார். நான் எப்ப மாமா உங்கள வெறுத்தேன்? என சக்தி கேட்கவும் மோகனாவின் அழுகை மேலும் அதிகமாகியது. பெத்த மனம் பித்து, பிள்ளை மனம் கல்லு என்று பெரியவர்கள் சொல்வார்கள். ஆனால் இங்கே பிள்ளை மனமும் பித்து என்பதை நிரூபித்தான் சக்தி. எத்தனை வலி, எத்தனை கோபம் மோகனாவின் மேல் இருந்தாலும், அவர் அழுதாலோ, அவரை வருத்திக் கொள்வது போல் பேசினாலோ, அவர் மேல் இருந்த கோபமெல்லாம் அவனுக்கு ஒரு விஷயமாகவே தெரியாது. முதலில் தாயின் அழுகையை நிறுத்ததான் வழியை தேடுவான். இன்றும் அதேபோல்தான் மோகனா அழுகவும் அவன் மனம் இறங்கி வந்தது. அவன் காலடியில் விழுந்த மோகனா, நான் தப்பு பண்ணிட்டேன். அவன் சொன்ன மாதிரி நான் நல்ல அம்மாவே இல்ல. நீ எனக்கு நல்ல பையனா தான் இப்ப வரைக்கும் இருந்திருக்க. ஆனா நான் ரொம்ப மோசமா இருந்திருக்கேன். அம்மாவ மன்னிச்சிடுடா. அன்னைக்கும் இப்படிதான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டேன். ஆனா நான் சரியாவே நடந்துக்கல. இனிமேல் சரியா நடந்துக்கிறேன். அம்மாவுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு குடுறா என அழுதார். அவருக்கு இணையாக முட்டி போட்டு அமர்ந்த சக்தி, மாம், நான் இங்கிருந்து வந்தவன் என மோகனாவின் வயிற்றை தொட்டு கூறியவன், நீங்க ரொம்ப மென்மையானவங்க மாம். உங்களுக்கு யாரையும் காயப்படுத்த தெரியாதுன்னு எனக்கு தெரியும். ஆனா நீங்க என்ன மட்டும் நெறைய பேர காயப்படுத்தியிருக்கீங்க. அத நான் இன்னைக்கு வரைக்கும் பெருசா எடுத்துக்கல. ஆனா சின்ன வருத்தம் மட்டும் தான். கோவமெல்லாம் இல்ல. பிகாஸ் ஐ நோ மாம். எனக்கு தெரியும். நீங்க அன்னைக்கு என்ன அடிச்சதுக்கு காரணம் கூட அவங்க வாய மூடுத்தான்னு. ஆனா நீங்க அத இப்ப வரைக்கும் சொல்லாம பழிய உங்க மேலேயே போட்டுக்கிறீங்க. சரவணன் அண்ணன் சொன்ன மாதிரி, நீங்க என்ன ஒரு 10% தான் நம்பல. அதுக்கு முக்கியமான காரணம் வந்தனா முகத்துல தெரிஞ்ச பயம். நான் உங்க பையனா இருந்தாலும், அடுத்த வீட்டு பொண்ணு மனசு புரிஞ்சு நடந்துட்டீங்க மேம். எனக்கு அத நெனச்சு சந்தோஷம் தான். ஆனா அதுக்கப்புறம் கூட நீங்க வந்து என்கிட்ட பேசியிருக்கலாமே மேம். நீங்க என்ன பரிதாபமா பார்க்கறதால மட்டும் எல்லாம் சரியா போயிடும்னு நெனைக்கிறீங்களா? ஐ லவ் லாட் யூ மேம். நீங்க என்ன பண்ணியிருந்தாலும், எப்படி இருந்தாலும் ஐ லவ் யூ மேம். என்ன உலகத்துக்கு கொண்டு வந்த உங்க மேல என்னால எப்படி மேம் கோவத்த காட்ட முடியும்? ஒரு சில டைம்ல என்ன அறியாம நான் கோவப்பட்டு இருந்தாலும், நான் தனியா உட்காந்து ஃபீல் பண்ணுவேன் மேம். உங்க சந்தோஷம் எனக்கு ரொம்ப முக்கியம். என்னால நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்க தானே! அன்னைக்கு உங்க ஹஸ்பண்ட் சொன்ன மாதிரி, நீங்க என்ன கருவிலேயே அழிச்சிருந்தா இவ்ளோ கஷ்டம் வந்திருக்காது தானே! என கேட்கவும், தினேஷ் முட்டி போட்டு அமர, மோகனா மகனை அணைத்து கதறி அழுதார். அதை பார்த்து அனைவருக்கும் கண்கள் கலங்க, ஹரிஷுக்கு அதற்கு மேல் கோபத்தை பிடித்துக்கொண்டு நிற்க முடியவில்லை. வேகமாக தினேஷின் அருகில் வந்து தோளில் கை வைத்து பங்கு என அழைக்க அவர் வயிற்றில் முகம் புதைத்த தினேஷ், மச்சி, நான் என் பசங்கள நல்லா வளர்க்கலையா? நான் தப்பான அப்பாவா? அவன் நல்லா இருக்கணும்னு சாயி, யாழி, வியானுக்கு கிடைக்காத பாசம் என் பையன் சக்திக்கு கிடைக்கணும்னு தானடா நான் அவனை பெங்களூர் அனுப்பி வச்சேன். எங்க பாசம் இல்லைனாலும் அத்தை, மாமா, நமி, சந்தோஷ், புவி, அஸ்வின் எல்லாரும் உன்னை நல்லா பார்த்துப்பாங்கன்னு தான்டா நாங்க அசால்ட்டா இருந்தோம். சாயி, யாழி, வியான் 3 பேரையும் கூட நாங்க அவ்வளவா லண்டன் போய் பார்த்ததில்லடா. எப்புட்றா நாங்க ஒரு கண்ணுக்கு வெண்ணையும், ஒரு கண்ணுக்கு சுண்ணாம்பையும் வைப்போம்? அவனுக்கு என் உயிர்ல ஜனித்தவன் தானடா. என் அண்ணன், தங்கச்சி, தம்பி பசங்க எல்லாரோடைய பசங்களையும் என்னோட பசங்க மாதிரி தானடா நான் இதுவரைக்கும் பார்த்துருக்கேன். சக்தி ஒரு விஷயத்த ஆசைப்பட்டு, அது எனக்கு தெரிஞ்சா, அத அவனுக்கு எப்படியாவது அவன் கையில குடுத்துடணும்னு கடைசி வரைக்கும் போராடுவேன்டா. அப்படிப்பட்ட நான் சரியான அப்பா இல்லையா? ஷன்னிய நானும் மோகனாவோ கண்டிப்பா தள்ளி வைக்கல. அவளுக்கான சுதந்திரத்த அவளுக்கு குடுத்தோம். வெளியில இருந்து பார்க்க தான் உங்களுக்கு அப்படி தெரியுது. எங்க மேல சின்ன சின்ன தப்பு இருந்தாலும், எங்க பசங்கள கஷ்டப்படுத்தி நாங்க சந்தோஷப்படணும்னு நாங்க நெனச்சதே இல்லடா. அன்னைக்கு கோவத்துல தான்டா அந்த வார்த்தைய சொன்னேன். அது இன்னைக்கு வரைக்கும் அவன் மனசுல ஆறாத ரணமா இருக்குன்னு எனக்கு தெரியாதுடா. அவனுக்கு அழுத்தம் அதிகம் ஹரிஷ். பிறந்ததுலேருந்து என்ன அப்பான்னு கூப்பிடலடா. நானும் அவன் எப்போ கூப்பிடுவான் கூப்பிடுவான்னு 29 வருஷமா தவன் இருக்கேன். என் நிலைமை என் எதிரிக்கு கூட வரக்கூடாது என அழுதா. சக்தி மோகனாவை சமாதானம் செய்தாலும் தினேஷின் பேச்சில் மனமுடைந்துதான் போனான். ஆனால் அப்பா என அழைக்க அவனுக்கும் மனம் வரவில்லை. அவனும் பலமுறை பல நேரம் யோசித்து இருக்கிறான். மோகனா சின்னதாக அழுதால் கூட அவனால் தாங்க முடியவில்லை. அதுவே தினேஷ் என வரும்போது அவனிடம் ஈகோ முன்னால் நின்று அவரிடம் பேசவே விடாமல் தடுக்கிறது. ஹரிஷ் ஒரு பக்கம் தினேஷை சமாதானம் செய்ய, காயத்ரிக்கு நடப்பதையெல்லாம் பார்த்து குற்ற உணர்ச்சியாக இருந்தது.
அவரின் முகமாற்றத்தை கவனித்து கண்ணன் தான் அவர் அருகில் வந்து, "காயு, ஃபீல் பண்ணாத. கொஞ்ச நாள் இப்படிதான் இருக்கும். எல்லாம் சரியா போயிடும்" என்றார். அப்பா என கலங்கிய காயத்ரி கண்களுடன் அவரை பார்க்க, சின்னதாக சிரித்த கண்ணன், "நீ எப்பவும் சந்தோஷமா இருக்கணும் காயு. இனிமேல் அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுக்காத. பொறுமை ரொம்ப முக்கியம்" என்றார். "சாரிப்பா" என்றார் காயத்ரி. அன்று கண்ணனையே அமைதியாக இருக்க சொல்லியது நினைவு வரவும் மனம் கனத்து போனது. "நீ ஏன் பொண்ணு காயத்ரி. ஏதோ தெரியாம பண்ணிட்ட. விடு. இனிமேல் இப்படி பண்ணாத" என்றார் கண்ணன். காயத்ரி தலையை ஆட்டி சின்னதாக சிரிக்கவும், எப்படியோ சில நிமிடங்களில் அனைவரும் சோஃபாவில் அமர, "பெரியப்பா, இன்னும் நீங்க என் மேல கோவமா தான் இருக்கீங்களா?" என வியான் பாவமாக கேட்டான். "முதல்ல இப்படி முகத்தை பாவமா வச்சுக்கிறது நிறுத்துடா. என்ன நடிப்பு நடிக்கிற? ஷண்மிக்கு கூட இவ்ளோ பச்சையா நடிக்க தெரியாதுடா. நீ கிரிக்கெட்டர் தானே? பார்ட் டைம்ல மாடலிங்கும் ட்ரை பண்ணிட்டு இருக்கியா என்ன?" என ஹரிஷ் நக்கலாக கேட்டார். அனைவரும் சிரிக்க அவரை மேலும் பாவமாக பார்த்த வியான், "பெரியப்பா, நீங்க ஒரு இந்தியன் கிரிக்கெட்டரை ரொம்ப டேமேஜ் பண்றீங்க. எனக்குன்னு ஒரு கூட்டமே இருக்கு. என்ன பகச்சுக்காதீங்க" என்றான் சட்டை காலரை தூக்கிவிட்டு. "டேய், அவன் சொல்றது உண்மைதான். எல்லாருக்கும் காசு கொடுத்து கரெக்ட் பண்ணி வச்சிருக்கான். அவனை பகச்சுக்க வேண்டாம்டா" என வசந்த் சொல்லவும் அனைவரும் மேலும் சத்தமாக சிரிக்க, "பெருத்த அவமானம்" என தலையில் அடித்துக் கொண்டான் வியான். "சரி சரி, உங்களோட விளையாட்டெல்லாம் அப்புறம் வச்சுக்கோங்க. இப்போ முக்கியமான விஷயம் பேசணும்" என சரோ சொல்லவும், தினேஷ், அகிலா, நமி, அஸ்வின் அனைவருக்கும் கஷ்டமாக இருந்தாலும் இப்போது தடுத்து அதை ஒரு பிரச்சனையாக்க விரும்பவில்லை. நடப்பது நடக்கட்டும் என நினைத்து அவர்கள் அமைதியாக இருக்கவும், "என்ன விஷயம்?" என ஹரிஷ் கேட்கவும், கீதா அனைவருக்கும் காஃபி கொண்டு வந்து கொடுத்துவிட்டு அவர்களுடன் அமர்ந்து கொண்டார். "சாகிக்கும் தீக்ஷன்யாவுக்கும் கல்யாண விஷயத்தை பத்தி தான் பேசணும்னு சொல்றாங்க" என வீட்டில் நடந்ததை கூறினார் கண்ணன். "இதுல எங்ககிட்ட கேட்க என்னமாமா இருக்கு? ஏற்கனவே பேசி வச்சது தானே. சாகிக்கும் வயசாயிட்டே போகுது. இன்னும் யாழி வேற இருக்கா. முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா பண்ணிடலாம்" என்றார் ஹரிஷ். அதை கேட்டு அனைவரும் புன்னகைக்க, "அப்போ இன்னும் 5 நாள்ல கல்யாணத்தை வச்சுக்கலாம். எல்லாரும் நாளைக்கு நம்ம வீட்டுக்கு வந்துடுங்க" என்றார் சரோ. நாளைக்கு முடியாதும்மா. இப்பதானே சொன்னீங்க. சரவணன், ஆத்ரேயன் 2 பேருக்கும் நெறைய வேலை இருக்கும். அத நாளைக்கு முடிச்சுட்டு நாளை மறுநாள் நாங்க வந்துடுறோம்" என்றார் ஹரிஷ். அதை கேட்டு அனைவரும் புன்னகைக்க சாய்ராவுக்கு கொண்டாட்டமாக இருந்தது. நமியின் மனம் வாடி போனது. சக்தி ஆசைப்பட்டது கிடைக்கவில்லையே என நினைத்து வருந்தினார். அவரின் நிலையில்தான் தினேஷ், அகிலா இருவரும் இருக்க அஸ்வினுக்கு நம்பிக்கை இருந்தது. எப்படி இருந்தாலும் தீக்ஷண்யா சக்தி தான் என்பதை உறுதியாக நம்பினார். தினேஷ் மகனை பார்க்க சக்தி சாதாரணமாக தான் இருந்தான். அவன் மனதில் பல போராட்டம் நடந்து கொண்டிருந்தாலும் நிதர்சனத்தை புரிந்து கொண்டவனால் தீக்ஷண்யாவை மட்டும் மன்னிக்க மனம் வரவில்லை. ஒரு உறவுக்கு அடிப்படை நம்பிக்கை அல்லவா? அதுவும் துணையாக வரப்போகிறவர்களிடம் நம்பிக்கை இல்லை என்றால் வாழ்க்கையே சூன்யமாக போய்விடும். என்னதான் சின்ன பெண்ணாக இருந்தாலும் அன்று அப்படியே வந்து அனைவரிடம் சொல்வது என நினைக்க நினைக்க அவள் மேல் வெறுப்புதான் அதிகமாகியது. "அப்ப சரி, நாங்க முன்னாடியே ஊருக்கு கிளம்புறோம். நாளைக்கு நம்மி சந்தோஷ் வந்தா தாலியும் புடவையும் எடுத்துட்டு வந்துடலாம்" என சரோ சொல்லவும் சக்திக்கு சுருக்கென்று குத்தியது. அன்று அவள் தாலி வேண்டும் என சொன்னது போல செய்து வைத்திருந்தானே, அதை நினைக்கும் போதே மனம் பலிக்க, இங்கிருந்தால் மனம் மாறிவிடும் என்று நினைத்தவன் வராத போனை எடுத்து காதில் வைத்தபடி அங்கிருந்து நகர்ந்தான். அவன் வழி அவனை பற்றி தெரிந்தவர்களுக்கு புரிந்தது. தினேஷின் மனம் ஊமையாய் கதறியது. மகன் ஆசைப்பட்ட வாழ்க்கையை தர முடியவில்லையே, மகனே அதற்கு தடையாக நிற்கிறானே என வருந்தினார். "சரிங்க அத்த, நாங்க நாளைக்கு காலையில சென்னை வந்துடுறோம். ஆனா தப்பா நினைச்சுக்காதீங்க. நாங்க எங்க வீட்ல தான் இருப்போம். ஏன்னா என்னதான் சொந்தமா இருந்தாலும் இப்ப நீங்க மாப்பிள்ளை வீடு. அதான் அங்க இருந்தா நல்லா இருக்காது. அதுக்காக தான் சொன்னேன்" என சந்தோஷ் சொல்லவும், "சரி சந்தோஷ், நீ சொல்றது சரிதான். அப்ப நாங்க போயிட்டு வரோம். நாளைக்கு வந்துடுங்க எல்லாரும். பாண்டியா, ஷன்வி குடும்பத்துக்கெல்லாம் ஃபோன் பண்ணி சொல்லிடுறோம்" என்றார் சரோ. என அனைவரும் தலையசைக்க, "இருங்க, எல்லாரும் சாப்பிட்டு போவீங்க" என்றார் மேகலை. "பரவாயில்ல மேகலை, நம்ம வீடு தானே, எப்ப வேணாலும் வந்து சாப்பிடலாம். என்னதான் யாரையும் கல்யாணத்துக்கு கூப்பிடலனாலும் கொஞ்சம் வேலை அதிகமா இருக்கும். இப்பவே கிளம்புனாதான் தேவையானதெல்லாம் எடுத்து வைக்க கரெக்டா இருக்கும். நீங்க எதையும் மனசுல வச்சுக்காம நாளைக்கு மறுநாள் வந்துடுங்க" என்று எழுந்தார் சரோ. சரி என மேகலை புன்னகைக்கவும், "இனியா நிஷா கிட்ட சொல்லி கூட்டிட்டு வரையாரையா?" என்றார் மோகனா. "சரிங்க சித்தி, நான் கண்டிப்பா கூப்பிட்டு வரேன்" என ஆத்ரேயன் சொன்னதும் அனைவரும் புன்னகைத்து மீண்டும் ஒருமுறை அனைவரிடமும் சொல்லிவிட்டு தினேஷ் குடும்பம் அனைவரும் சென்னைக்கு வந்து சேர்ந்தனர்.
மாம், நான் கட்சி ஆஃபீஸ் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். எனக்கு வேலை இருக்கு. என சொல்லிவிட்டு மோகனாவின் பதிலை கூட எதிர்பார்க்காமல் காரை எடுத்துக்கொண்டு ஈசிஆர் ரோட்டு படுவேகமாக ஓட்டினான் சக்தி. மனம் அனல்கிட்ட புழுவாக துடித்தது. காதலித்தவளுக்கு இன்னும் 4 நாட்களில் வேறு ஒருவரிடம் திருமணம். அதுவும் தன் அண்ணனுடனே. அதை நினைக்கும் போதே ஓர்ப்பா இருக்க, அதே சமயம் அவளை மன்னித்து ஏற்றுக்கொள்ளவும் மனம் வராமல் இருக்க, இரண்டும் கெட்டான் நிலையில் தவித்தான். பீச் ரோட்டில் காரை நிறுத்திவிட்டு ஸ்டேரிங்கில் தலை வைத்து படுத்து, ஏன்டி அப்படி பண்ணுன? இப்ப என்னால நிம்மதியா இருக்கவே முடியலையே. உன் மேல கோவம் ஒரு பக்கம் இருந்தாலும், உன்னை கல்யாணம் பண்ணி எப்படியெல்லாம் வச்சு பார்த்துக்கணும்னு ஆசைப்பட்டு புடவை, தாலின்னு உனக்கு தேவையானதெல்லாம் பார்த்து பார்த்து எடுத்து வச்சேன். ஆனா அதெல்லாம் நிராசையா போகக்கூடாதுன்னு தெரியும்போது உடம்பெல்லாம் எரியுதுடி. எப்படிடி கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்ன? நீ சொன்ன ஒரு வார்த்தைக்காக என் ஃப்ரெண்டு ரேவதி கிட்ட கூட ஒதுங்கியே இருந்தேனேடி. உனக்கு எப்படி என் அண்ணனை கல்யாணம் பண்ணிக்க மனசு வந்துச்சு? நேத்து வரைக்கும் எதுவும் தெரியல. ஆனா இப்போ இந்த நிமிஷம் உயிரே பிரிச்சு எடுத்துட்டு போற மாதிரி வலிக்குதுடி. என்ன ஹக் பண்ணுனது, என்கிட்ட உரிமை கொண்டாடுனது, நான் முத்தம் கொடுத்தது எல்லாத்தையும் மறந்துட்டு என் அண்ணனை கல்யாணம் பண்ணிக்க ரெடி ஆயிட்டல்ல. எனக்கு நீ வேண்டாண்டி. வேண்டவே வேண்டாம். நான் வாழ்க்கை முழுக்க தனியாவே இருந்துக்கிறேன். என நினைத்தவனுக்கு நெஞ்சை அடித்து செத்துவிடலாம் போல தோன்றியது.